நல்ல சமாரியன். ஆனால் அவனை பற்றி எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. அவன் பேரும் சொல்லப்படல, அவன் எந்த கோத்திரம்னு சொல்லப்படல, அவன் யூதனா புறஜாதியா சொல்ல. ஓகே, என்ன சொல்லுது? யூ மஸ்ட் லவ் காட் வித் ஆல் யோர் ஹார்ட். அப்படின்னா ஹலோ 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 வித் ஆல் யோர் ஹார்ட். இந்த டயலாக்லாம் லவ் பண்ணும்பொழுது சொல்லுவானுங்க, ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட், ஆல் மை லவ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு. அப்புறம் 2 வருஷம் சென்று கல்யாணம் பண்ண பிறகு 2 வருஷம் சென்று தெரியும் எவ்வளோ லவ்வுன்னு. ஐயா, with all your heart, with all your soul, with all your mind, with all your strength. முழு இருதயத்தோடு ஆங்கிலத்தில் பாருங்கள், அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, வித் ஆல் யோர் ஹார்ட். தமிழில் ரொம்ப சிம்பிளாக முழு இருதயத்தோடு அப்படின்னு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது நல்லா இருக்குல்ல, வித் ஆல் யோர் ஹார்ட். அது தமிழில் சொல்லும் முழு இருதயத்தோடு அப்படின்னு வரும்போது அது ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அது தமிழில் அந்த மீனிங் இருந்தாலும் ஆங்கிலத்தில் with all your heart, with all your soul, with all your mind and with all your strength. அப்போ இயேசு கேட்குறாரு, ஒருத்தவன் கல்யாணம் போனான், ஒருத்தவன் பயணம் போனான், அவனை கல்லர்கள் அடித்து போட்டு காயப்படுத்தி அவன்கிட்ட உள்ள பொருட்கள்லாம் பறிச்சுட்டு போயிட்டானுங்க. பாவம், மனுஷன் செத்து போகிற நிலையில் தத்தளித்து கொண்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு ஆசிரியம் பணம் பார்த்துட்டு ரோட்டுக்கு அங்கிட்டு போய் அவனுக்கு கண்டுக்காமல் போயிட்டான். அடுத்து ஒரு லேவி வந்தான். லேவி வந்து அதே மாதிரி தான் பார்த்தான், ஐயோ வா ஓடிட்டான். அடுத்து ஒரு நல்ல சமாரியன் வந்தான். அவன் யாருன்னு சொல்லல, நல்ல சமாரியன் தான் வருது. ஆகா, ஸோ அதுக்கு சில பேர் வியாக்கரணம் பண்ணாங்க, அவன் புறஜாதியாக இருக்கலாம், அவன் ஒரு யூதனாக இல்லாமல் புறஜாதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி இருக்கட்டுமே. ஆனால் அங்கே அவனை குறித்து டீட்டெயில்ஸ் இல்லை. அவனை பார்த்து ஐயோ அடிபட்டிருக்க, ரத்தம் சிந்திருக்கிறானே சொல்லி அவன் மேலே பரிதாபப்பட்டு போய் அவனை தூக்கி அவனை மடியில் வச்சு அவனுக்கு தைலம் போட்டு மருந்து கட்டி அவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து மறுபடியும் அவனை தூக்கி அவனுடைய சொந்த கழுதை மேலே அந்த மனுஷனை சாய வச்சு இப்படி சாய வச்சு அந்த இவன் உட்காரல, இவன் அந்த கழுதையை இழுத்துட்டு போகிறான், கயிறு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அந்த அடிப்பட்டவன் கழுதை மேலே சாஞ்சிக்கிட்டு வரான், படுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு வரான் சொல்லலாம். சரியா, புரியுதானே சொல்கிறேனே. ஸோ அவன் போய் அவனை ஒரு சத்திரத்தில் போய் அவன் சொந்த காசு எடுத்து கட்டி அவனை நல்லா பராமரிச்சுக்குங்க, அவனை பார்த்துக்குங்க, அவனுக்கு வேண்டிய எல்லாம் செய்யுங்க, இவ்வளோ காசு நான் கொடுத்துட்டு போகிறேன், இதுவும் பத்தலைன்னா அடுத்து நான் வருவேன், வர நேரத்தில் நான் மீதி காசும் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நல்ல சமாரியன். ஆனால் அவனை பற்றி எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. அவன் பேரும் சொல்லப்படல, அவன் எந்த கோத்திரம்னு சொல்லப்படல, அவன் யூதனா புறஜாதியா தெரியல. அப்போ இதை ஆண்டவர் கேட்குறாரு, இந்த 3 பேரில் யார் நியாயம் செய்தா? அப்போ சொல்ல அந்த 3வது ஆள் அப்படின்னு. ரைட்டு, சரியாக பதில் சொன்ன, அதே மாதிரி நீ போய் செய்யின்றார். அதான் கதை. புரியுதா?